வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த காணொளி மூலமாக மீண்டும் நம்ம இணைத்திருக்கும் இறைநிலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பணிந்து வணங்கி இன்றைய பாடத்தை துவக்குகிறேன். இன்னைக்கு நம்ம அறம் செய்ய விரும்பு யூடியூப் சேனல் மூலமா பார்க்க போற பாடம் எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங். ஸோ எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்னா என்ன, அது எந்த தத்துவத்தில் செயல்படுது, அதோட அமைப்பு எப்படி, ஸோ அதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்ன, ஸோ அது எப்படி செயல்படுது, அதோட நன்மை என்ன, தீமை என்ன, அதோட பயன்பாடு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் என்பது ஒரு ஃபியூசன் வெல்டிங் செயல்முறையாகும். ஃபியூசன் வெல்டிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த பார்ட்டை நம்ம இணைக்கணுமோ அந்த பார்ட்டை வெப்பப்படுத்தி உருக்கி நம்ம இணைப்போம். இது சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கின் ஒரு மேம்பட்ட செயல்முறை எனலாம். உங்களுக்கு சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் பற்றி தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்க் மூடி மறைக்கப்பட்டு ஆர்க் ஃபிளாஷ் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வெல்டு பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் ஃப்ளக்ஸ் தான், அதாவது மோல்டன் ஸ்லாக் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அது என்னன்றது இந்த பாடத்தில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் செயல்முறை முழுமையாக தானியங்கு முறையில் செயல்படுவது. கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட். ஸோ ஆட்டோமேட்டிக் தான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸும். கனம் மிக அதிகமான பிளேட்டுகளையும் சிங்கிள் பாஸ் வெல்டிங் செய்யலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மெட்டலோட திக்னஸ் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம சிங்கிள் பாஸில் பண்ண முடியும். இட் மேபி 25 mm இருக்கலாம், 50 mm இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 400, 450, கிட்டத்தட்ட 500 mm வரைக்கும் கூட நம்ம இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் சிங்கிள் பாஸில் நம்மளால் வெல்டிங் பண்ண முடியும். இணைக்க வேண்டிய பிளேட்டுகள் செங்குத்து நிலையில் வைத்து வெல்டிங் செய்யப்படுகிறது. இந்த வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பொசிஷன் தான். பிளேட் ரெண்டுமே வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கல் பொசிஷனை வச்சு தான் நம்ம இதில் வெல்டிங் பண்ணுவோம். ஃப்ளக்ஸை உருக்கி மோல்டன் ஸ்லாக்காக மாற்றுவதற்கு மட்டுமே ஆர்க் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆர்க் வெல்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆர்க் வெல்டிங் கிடையாது. ஆனால் அது ஆர்க் உண்டாக்குறோம். ஸோ இன்சைடாக உண்டாக்குற ஆர்க் இந்த ஃப்ளக்ஸை உருக்கி மோல்டன் ஸ்லாக்காக மாற்றுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. மோல்டன் ஸ்லாக் மின்சாரத்தை கடத்தும் தன்மையிடுது. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் ஒன்ஸ் மோல்டன் ஸ்லாக்காக மாறிடுச்சு, அதாவது உருகிய கசடாக மாறிடுச்சு அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்தும். ஸோ 25லேருந்து 75 mm திக்னஸ் வரைக்கும் நம்ம வெல்டு பண்ணுறதுக்கு சிங்கிள் எலக்ட்ராய்டு போதும். ஸோ சிங்கிள் எலக்ட்ராய்டு பயன்படுத்தி 25 mmலேருந்து 75 mm திக்னஸ் உள்ள மெட்டல்கள் நம்மளால் வெல்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே திக்னஸ் இருந்தது அப்படின்னாக்க நம்ம 2 எலக்ட்ராய்டு 3 எலக்ட்ராய்டு அப் டு 6 எலக்ட்ராய்டு வரைக்கும் கூட நம்ம வச்சு நம்ம அதில் வெல்டிங் பண்ணுறோம். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கின் தத்துவம். ஸோ இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் எலக்ட்ரான்லேருந்து பேஸ் மெட்டலுக்கு மோல்டன் ஸ்லாக் இந்த உருகிய கசடு வழியாக தான் மின்சாரம் கடத்தப்படுது. இந்த மோல்டன் ஸ்லாக் பார்த்தீங்கன்னாக்க மின்சாரத்தை கடத்தும். அதே சமயத்தில் மின் எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டினால தான், அதாவது மோல்டன் ஸ்லாக்கோட ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டினால தான் இங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இதனால இந்த மோல்டன் ஸ்லாக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மோல்டன் ஸ்டேஜ்லேயே உருகிய நிலையில் இருக்கும். மோல்டன் ஸ்லாக்கோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்க 1930 டிகிரி சென்டிகிரேட். இந்த ஹீட்டை பயன்படுத்தி, இந்த வெப்பத்தை பயன்படுத்தி நிரப்பு உலோகமாக செயல்படும் எலக்ட்ராய்டு இணைக்கப்பட வேண்டிய மெட்டலின் ஓரம். ஸோ இதை உருக்கி நம்ம இணைப்பை ஏற்படுத்துகிறோம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பிளேட்டில் உரசி நம்ம ஆர்க்கை உண்டாக்குறோம். இந்த ஆர்க் ஃப்ளக்ஸை மோல்டன் ஸ்லாக்காக மாற்றுறதுக்கு மட்டும்தான். இது ஆர்க் வெல்டிங் கிடையாது. இன்சியலாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டார்டிங் பிளேட் ஒன்று இருக்கும். இந்த ஸ்டார்டிங் பிளேட்ல ஸ்க்ராச் பண்ணி நம்ம ஆர்க் உண்டாக்குவோம். ஸோ அந்த ஆர்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை என்ன பண்ணும், மோல்டன் ஸ்லாக்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அந்த மோல்டன் ஸ்லாக் அதுக்கப்புறம் கரண்ட்டாக கண்டக்ட் பண்ணும். ஸோ அந்த மோல்டன் ஸ்லாக் எப்பயுமே ஒரு உருகிய நிலையில் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை பயன்படுத்தி தான் நம்ம இதை வெல்டு பண்ண போகிறோம். மோல்டன் ஸ்லாக் எலக்ட்ராய்டின் முனை வரை நிறுவும் போது ஆர்க் கட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் கம்ப்ளீட்டாக மோல்டன் ஸ்லாக்காக மாறிடுச்சு, அந்த அப் டு த எலக்ட்ராய்டு டிப் வரைக்கும் வந்துருச்சுனாக்க ஆர்க் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் எலக்ட்ராய்டுலேருந்து கரண்ட் அந்த மோல்டன் ஸ்லாக் மூலமாக தான் மெட்டலுக்கு போகும். ஆனால் எலக்ட்ராய்டிலிருந்து மோல்டன் ஸ்லாக் வழியாக பேஸ் மெட்டலுக்கு மின்சாரம்
தொடர்ந்து பாய்ந்து கொண்டு இருக்கும். ஸோ எலக்ட்ராலிருந்து பேஸ் மெட்டலுக்கு கரண்ட் போயிட்டு தான் இருக்கும், ஆர்க் இருக்காது. இந்த மோல்டன் ஸ்லாக் வழியாக என்ன ஆகும், கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மோல்டன் ஸ்லாகோட ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி, மின் எதிர்ப்பு தன்மையை வச்சு தான் நம்ம அங்கே வந்து ஹீட் உண்டாகுது. அந்த ஹீட்டை பயன்படுத்தி தான் இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் வந்து நடக்குது. எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் மிஷினோட அமைப்பு. ஸோ இந்த படத்தை கவனிங்க. இதில் வந்து இந்த முக்கியம் பார்த்தீங்கன்னா இது ஒயர் கைடு, இது வழியாக தான் வந்து எலக்ட்ராட் வந்து இங்கே வருது ஆக்சுவலாக. ஸோ எலக்ட்ராட் ஒயர், இது வந்து பிளேட் 1, இது வந்து பிளேட் 1, இது வந்து பிளேட் 2, இது ரெண்டு வெல்டிங் பண்ண இடம். இது வந்து கம்ப்ளீட்டட் வெல்டு பண்ணி முடிச்ச இடம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெல்டு பண்ணுற இடத்துக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஷூ வச்சுருக்காங்க. ஸோ இந்த காப்பர் ஷூ வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து கூல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இந்த காப்பர் ஷூ வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் காப்பர், இதுலேருந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸ் கட்ட போகிறாங்க. மோல்டன் ஸ்லாக்ன்றது தான் வந்து நமக்கு வந்து அந்த கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண மீடியம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மோல்டன் ஸ்லாக் வந்து உரிய நிலையிலே இருக்கும், இது உருகிய கசடுன்னு சொல்லலாம் மோல்டன் ஸ்லாக் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா சொலிஃபைட் மெட்டல், சொலிஃபைங் வெல்டு மெட்டல். ஸோ இது வந்து கொடுத்துருக்குறாங்க, கவனிங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட செட்டப் ஆக்சுவலாக. இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட பாகங்கள் ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் இன்னொரு பாகங்களை கொண்டுள்ளது. ஒன்று வந்து பவர் சப்ளை யூனிட், ரெண்டாவது வயர் ஃபீடர், மூணாவது எலக்ட்ராட் கைடு டியூப், நாலாவது கண்ட்ரோல் பேனல், அஞ்சாவது டிராவல் கேரேஜ், சிக்ஸ்த்து ஒன்று வந்து வாட்டர் கூல்டு காப்பர் சோர்ஸ். ஸோ நம்ம போன ஸ்லைடில் இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ இது ஒன்று என்ன, இதுக்கு என்ன பண்ணுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை யூனிட், டிசி வெல்டிங் மிஷின் பயன்படுத்தப்படுது. இதில் வந்து நமக்கு சப்ளை வந்து டிசி வெல்டிங் மிஷின்ல இருந்தால் நம்ம வந்து சப்ளை நமக்கு கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா என்ன பொலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பொலாரிட்டி. இந்த டிசி வெல்டிங் மிஷின் என்ன டைப்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டைப் ஆக்சுவலாக. அப்புறம் வயர் ஃபீடர், இந்த வயர் ஃபீடரை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி மிக் வெல்டிங்லாம் அந்த சிஓட் வெல்டிங் சொல்கிறோம் இல்லையா, அதாவது GMAW, அதில் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் ரோல் தான். இந்த எலக்ட்ராட் கைட் டியூப் வழியாக வந்து எலக்ட்ராடை இந்த மோல்டன் ஸ்லாக்கு வழங்குது. இந்த மோல்டன் ஸ்லாக்கில் பட்டு தான் எலக்ட்ராட் வந்து என்ன ஆகும், உருகி அந்த வெல்டோட ஜாயின் ஆகும். எலக்ட்ராட் கைட் டியூப், இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ராடை கைட் பண்ணுறதுக்கான ஒரு டியூப் ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக இதை வந்து பெரிலியம் செப்பு உலோக குலைவால் ஆனது ஆக்சுவலாக. ஸோ காப்பர் அலாய். ஏன் அப்படின்னா ஏன் இது வந்து காப்பர் அலாயில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதிக வெப்பநிலையை தாங்குவதோடு அதன் வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும். இந்த ரீசனால தான் நம்ம வந்து பெரிலியம் செப்பு உலோக கலவையால் இந்த எலக்ட்ரோட் கைட் டியூப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக குழாய் இன்சுலேட் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ரீசன் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆப்ரேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம தெரிவிக்கிறதுக்கு அலாம் செட் பண்ணுற மாதிரி அமைப்புகள் அதில் வந்து இருக்குது. தென் டிராவல் கேரேஜ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயந்திரத்தின் அனைத்து செயல்பாடுகளும் வெர்டிகலாக செங்குத்து போக்குவரத்து கேரேஜ் அசம்பிளியில் அமைந்துள்ள பேனல்ல தான் வந்து கட்டுப்படுத்தப்படுது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா வெல்டிங் வந்து பாட்டம் டு டாப் தான் நடக்குது. ஸோ வெல்டிங் நடக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வந்து அந்த எலக்ட்ரோட் வந்து ஹோல்டரோட மேலே போகும். இந்த சேம் டைம் வந்து சைடில் இருக்கக்கூடிய காப்பர் சோர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஸோ இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த டிராவல் கேரேஜ் இந்த பேனலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. வாட்டர் கோல்டு காப்பர் சோர்ஸ், இது ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து காப்பர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ உருகிய உலோகம் மற்றும் உருகிய கசடு ரெண்டும் வந்து நம்ம வந்து சாலிட் ஆகிற வரைக்கும் வந்து இந்த காப்பர் சோர்ஸ் வந்து என்ன ஆகுது, பராமரிக்குது. ஸோ வெல்டு மெட்டல் திடப்படுதலை காப்பர் சோர்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுது. அதாவது இந்த மோல்டன் பூல் இருக்கு இல்லையா, மோல்டன் பூல் வந்து சொலிடிஃபை ஆகிறது இல்லையா, சாலிட் ஆகுது இல்லை, சாலிட் ஆகிறது வந்து ஸ்பீடப் பண்ணுறது வந்து இந்த காப்பர் சோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது.
எலக்ட்ராட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் 2 வகையான எலக்ட்ராட்ஸ் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து சாலிட் எலக்ட்ராட், இதுதான் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது, ரொம்ப ப்ராப்ளம் ஆக்சுவலாக. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மெட்டல் கோர் எலக்ட்ராடு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அலாய் ஸ்டீல்ஸை வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு. இது சொல்லப்போனால் இது வந்து அலாய் எலக்ட்ராட் ஆக்சுவலாக. எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் கார்பன் ஸ்டீல்கள் மற்றும் HSLA ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய். ஸோ HSLA ஸ்டீல்களை வெல்ட் செய்ய அடிப்படை உலோகத்தை விட குறைவான கார்பனை கொண்டுள்ள எலக்ட்ராட் கம்பி பொதுவாக பயன்படுத்தப்படுது. ஸோ பேஸ் மெட்டலில் எவ்வளோ கார்பன் இருக்குமோ அதை விட இந்த ஃபில்லர் ராட் அண்ட் எலக்ட்ராடை பயன்படுது இல்லையா, அந்த எலக்ட்ராடில் வந்து குறைவான கார்பன் உள்ள எலக்ட்ராட்ஸாக வந்து பயன்படுத்துகிறோம். எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 to 3.5% வரைக்கும் கார்பன் இருக்கும் ஆக்சுவலாக எலக்ட்ராடில். தென் ஸ்டீல்களின் வெல்டு உலோகத்தில் விரிசலை தடுக்கிறது. இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம அந்த கிராக் ஏற்படுறது வந்து ஆக்சுவலாக ஏற்படாது. ஸோ அது வந்து தடுக்கப்படும், விரிசல் ஏற்படுறது வந்து தடுக்கப்படும். இந்த எலக்ட்ராட் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.6லேருந்து 4 mm வரைக்கும் வந்து எலக்ட்ராட்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா 2.4 mm 3.2 mm பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபெமிலியர் அதிகமாக வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் எலக்ட்ராட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மிக் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பூல், வயர் ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதோட அதிகபட்ச எடை பார்த்தீங்கன்னா 350 கிலோ வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து வயர் ரோல் கிடைக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற டைப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 kg அந்த வெயிட் உள்ள அந்த எலக்ட்ராட் ஸ்பூல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து 25 kg வெயிட் உள்ளதான் ரொம்ப அதிகமாக பயன்படுது. வெல்டிங் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளக்ஸ் என்பது ESW அப்படின்னா எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங், ESWவின் மிக முக்கியமான நுகர்வுப் பொருளாகும். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் பயன்படுத்தப்படும் ஃப்ளக்ஸில் வந்து சிலிக்கான், மேங்கனீஸ், டைட்டானியம், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் அலுமினியம் ஆகியவற்றின் ஆக்சைடுகள் கலந்திருக்கும். ஸோ என்னென்ன ஃப்ளக்ஸில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்லாக் உருகிய நிலையில், ஸ்லாக் வந்து சாதாரணமாக ஃப்ளக்ஸ் வந்து மின்சாரத்தை கடத்தாது. அதே சமயத்தில் வந்து உருகிருச்சுன்னா, மோல்டன் ஸ்லாக்காக மாறிடுச்சுனாக்கா என்ன பண்ணும், அது வந்து மின்சாரத்தை கடத்தும். ஸோ அந்த ஸ்லாக் வந்து உருகிய நிலையிலிருந்து மின் சக்தியை வெப்ப ஆற்றலாக மாற்றுகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது இந்த மோல்டன் ஸ்லாக் தான். மோல்டன் ஸ்லாக் எலக்ட்ராடு மற்றும் அடிப்படை உலோகத்தை உருக்க உதவுகிறது. ஸோ இந்த மோல்டன் ஸ்லாக் வழியாக தான் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த மோல்டன் ஸ்லாக் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு மோல்டன் ஸ்டேஜ் உருகிய நிலையில தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெட்டலையும் உருக்குது, எலக்ட்ராடையும் உருக்குது. உருகிய வெல்டு உலோகத்தை வளிமண்டலத்திலிருந்து பாதுகாக்கவும் நிலையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவும் செய்கிறது. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து மல்டி ரோல் பண்ணுது. ஸோ இந்த மோல்டன் ஸ்லாக் வந்து மெட்டலை உருக்குது, எலக்ட்ராடை உருக்குது. அதே சமயத்தில் வந்து அந்த மோல்டன் பூலை வந்து வெளிமண்டலத்திலேருந்து பாதுகாக்குது. சாதாரணமாக வந்து ஃப்ளக்ஸோட முக்கியமான வேலை இதுதான். ஸோ அடிஷனலாக தான் நமக்கு என்ன பண்ணுது ஆக்சுவலாக அந்த மோல்டன் ஸ்லாக் வந்து பேஸ் மெட்டலையும் எலக்ட்ராடையும் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து வளிமண்டலத்திலிருந்து இந்த மோல்டன் பூலை வந்து பாதுகாக்குது. ஸோ நிலையான செயல்பாட்டை உறுதிப்படுத்துது. கண்டினியூஸாக வந்து இந்த ஒர்க் நடக்கிறத வந்து இந்த மோல்டன் ஸ்லாக் வந்து உறுதிப்படுத்துது. சுமார் 100 கிலோ உலோகம் டெபாசிட் செய்வதற்கு சுமார் 5 முதல் 10 கிலோ வரை ஃப்ளக்ஸ் பயன்படுத்தப்படும். இப்போ நீங்கள் வந்து வெல்டிங் டெபாசிட் வந்து 100 கிலோ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் எவ்வளோ கன்சியூம் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் ஃப்ளக்ஸ் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ எலக்ட்ரோ ஸ்லாக் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த படத்தை முதல்ல நீங்கள் எல்லாம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் காப்பர், இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஃப்ளக்ஸு கொட்டுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வயர் ஃபீட் ரோல் ஆக்சுவலாக, இது வந்து ஹரிஜாண்டல் டிரைவ் ஆக்சுவலாக. இது என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து வயர் வந்து கன்வெர்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வெர்டிகல் டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், என்ன பார்த்தீங்கன்னா இது என்னது காப்பர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் சோர்ஸ் அட்டாச்மெண்ட்டை அப்படியே மேலே ஆட்டோமேட்டிக் கொண்டு போயிட்டுருக்கும். அட் தி சேம் டைம் வந்து இந்த வயர் என்ன ஆகும், வெல்டு நடக்க மேலே போயிட்டுருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரோ வேலை செய்யும் விதம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சிலையில் இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம்.
எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் செயல்முறை ஒரு ஆர்க் மூலம் தொடங்கப்படுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங் பிளேட் ஒன்று இருக்கும் கீழே. இந்த ஸ்டார்டிங் பிளேட்ல வந்து எலக்ட்ரான் வந்து ஸ்கிராச் பண்ணி முதல்ல ஆர்க்கை நம்ம உண்டு பண்றோம். ஆரம்பத்தில் ஒரு ஸ்டார்டிங் பிளேட்டின் மீது உரசி ஆர்க் உருவாக்கப்பட்டு பின்பு வெல்டு செய்ய வேண்டிய இடத்தில் செலுத்தப்படுகிறது சொன்னேன். பின்னர் வெல்டு செய்ய வேண்டிய மெட்டல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் ஃப்ளக்ஸ் படி சேர்க்கப்படுகிறது. இப்போ ஆர்க் ஜென்ரேட் பண்ணியாச்சு. என்ன ஆகுது, ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கேப் இருக்கும் இல்லையா, வெல்டு பண்ண வேண்டிய ரெண்டு பிளேட்டுகளை கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல என்ன பண்றோம், முதல்ல வந்து ஒரு ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறோம், ஃப்ளக்ஸ் பொடி சேர்க்கிறோம். அந்த ஆர்க்கோட வெப்பத்தால் ஃப்ளக்ஸ் உருகி மோல்டன் ஸ்லாகா மாறுது. ஸோ என்ன ஆச்சு, முதல்ல நம்ம வந்து ஸ்டார்டிங் பிளேட்ஸ் உரசி ஒரு ஆர்க் உண்டு பண்ணிட்டோம். ஸோ அது மேலே நான் ஃப்ளக்ஸ் பொடி கொட்டுறோம். இந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, உருகி மோல்டன் ஸ்லாகா மாறுது. இந்த உருகி கசடு அதான் மோல்டன் ஸ்லாக் எலக்ட்ரானின் நுனி அடைந்ததும் ஸோ என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரான் அந்த ஃப்ளக்ஸ் கொட்டுறோம், ஃப்ளக்ஸ் எல்லாம் என்ன மாறிட்டு இருக்கு, மோல்டன் ஸ்லாகா மாறிட்டு இருக்கு. அது நல்லா திக்கா வந்து எலக்ட்ராட அந்த டிப் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாக்க ஆர்க் வந்து அணைஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளக்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஆர்க் அணைக்கப்பட்டாலும் கடந்து என்ன கரண்ட் வந்து தொடர்ந்து பாய்ஞ்சிட்டு இருக்கும். ஆர்க்கு தான் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஜென்ரலாக நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இனிஷியலாக ஆர்க்கை ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ளக்ஸை வந்து மோல்டன் ஸ்லாகா மாற்றுறதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த எலக்ட்ராடோட அதாவது அந்த டிப் வரைக்கும் வந்து அந்த அந்த மோல்டன் ஸ்லாக் நிரம்பிடுச்சுனாக்க ஆர்க் வந்து கட் ஆகிடும். ஆனால் ஆர்க்கு கட் ஆனால் கூட கரண்ட் கட் ஆகாது. கரண்ட் வந்து அந்த எலக்ட்ராடில் இருந்து பேஸ் மெட்டலுக்கு அந்த மோல்டன் ஸ்லாக் அந்த உருகிய கசடு வழியா போய்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஹீட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மோல்டன் ஸ்லாகோட ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது மின் எதிர்ப்பு தன்மை. அதனால தான் நமக்கு வந்து அந்த மோல்டன் ஸ்லாக் வந்து தொடர்ந்து உருகிய நிலையில் இருக்குது, ஹீட்ல இருக்குது. அந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், மெட்டலையும் உருக்குறோம், எலக்ட்ரானையும் உருக்குறோம், தொடர்ந்து வெல்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆர்க் நிறுத்தப்பட்டு மோல்டன் ஸ்லாக் வழியாக எலக்ட்ராடில் இருந்து ஒர்க் பீஸுக்கு மின்சாரம் கடத்தப்படுது. ஸோ உங்க டீட்டெயில சொல்லியிருக்கேன், நிச்சயமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மின்சாரத்தை கடத்தும் மோல்டன் ஸ்லாக் தன் வழியாக செல்லும் மின்சாரத்தை எதிர்க்கும் குணம் பெற்று இருப்பதால் இப்போ உண்டாகுது. ஸோ அந்த ஆர்க் கட் ஆயிடுச்சு, எலக்ட்ராடில் இருந்து பேஸ் மெட்டலுக்கு மோல்டன் ஸ்லாக் வழியா என்ன ஆகிட்டு இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மோல்டன் ஸ்லாக் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி மின் எதிர்ப்பு தன்மையினால என்ன உண்டாகுது, வெப்பம் உண்டாகுது. அந்த வெப்பத்தால் கசடு உருகி தொடர்ந்து உருகிய நிலையிலே இருக்குது. ஸோ என்ன அந்த கசடு வந்து ஏற்கனவே ஆர்க் உண்டாக்கி ஃப்ளக்ஸை வந்து கசடா மாத்திட்டோம், மோல்டன் ஸ்லாகா மாத்திட்டோம். ஆர்க் கட் ஆகிட்டா கூட எலக்ட்ராடில் இருந்து பேஸ் மெட்டலுக்கு இந்த மோல்டன் ஸ்லாக் வழியா என்ன ஆகிட்டு இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹீட்னால அந்த மோல்டன் ஸ்லாக் இந்த ஃப்ளக்ஸ் வந்து மோல்டன் ஸ்லாக் மாறி இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து வந்து உருகிய நிலையிலேயே இருக்கும், மோல்டன் ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த உருகிய கசடு குளத்தின் வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்க மேற்பரப்புல வந்து மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அந்த கசடு வந்து திக்கா இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஒரு எண்டு ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ராட் வந்து கன்சியூம் ஆகிட்டு இருக்கும், கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெட்டல் வந்து உருகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த உருகிய கசடோட மேற்பரப்போட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 1650 டிகிரி சென்டிகிரேட் இருக்கலாம். கீழே அந்த கசடோட கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 1930 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த ஹீட் வந்து பனிப்பொருளின் விளிம்புகள் மற்றும் வெல்டிங் எலக்ட்ராடை உருக்கி இணைக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண்டில் பேஸ் மெட்டல் உருக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் மேல் பக்கம் வந்து எலக்ட்ராடு உருகுது. ஸோ அந்த எலக்ட்ராடு உருகி மோல்டன் பூல்ல ஜாயின் ஆகி என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வெல்டிங் நமக்கு கிடைக்குது. மோல்டன் ஸ்லாக் மெட்டல்களின் ஓரங்களை உருக்க தேவையான வெப்பம் மூலமாக ஹீட்டிங் சோர்ஸே நமக்கு வந்து மோல்டன் ஸ்லாக் தான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங். ஸோ இந்த பேர்லயே இருக்கு ஸ்லாக் இருக்கு இல்லையா, மோல்டன் ஸ்லாக், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெயினான ரோல் பண்ணுது. அதுதான் நமக்கு வந்து ஹீட்டிங் சோர்ஸே. இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்ல ஹீட்டிங் சோர்ஸ் வெப்பம் மூலமே வந்து இந்த மோல்டன் ஸ்லாக் தான். ஸோ மோல்டன் ஸ்லாக் மெட்டல்களின் ஓரங்களை உருக்க தேவையான வெப்பம் மூலமாகவும் உருகிய மெட்டலை பாதுகாக்கும் கேடய ஊடகமாகவும் பயன்படுது. ஸோ ஹீட்டிங் சோர்ஸ் அதுதான், சீல்டிங் மீடியம் அதுதான். அதே மாதிரி இந்த மோல்டன் மெட்டல் வந்து பாதுகாக்கிறதும் அந்த மோல்டன் ஸ்லாக் தான், ரைட். அதே மாதிரி பேஸ் மெட்டல்ல உருக்கிறதும் சரி, எலக்ட்ராட உருக்கி அந்த மோல்டன் கூட சேர்க்கறது தெரியுது, அந்த மோல்டன் ஸ்லாக் தான். ஸோ அந்த மோல்டன் ஸ்லாக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது.
எலக்ட்ராய்டு உருகிய எலக்ட்ராய்டு துகள்கள் மோல்டன் மெட்டலில் விழுந்து பனிப்பொருட்கள் இணைகின்றன. ஸோ அந்த மோல்டன் ஸ்லாக்ல ஒரு எலக்ட்ராய்டு கம் வந்து ஃபில்லர் ஆக்சுவலாக. ஸோ என்ன ஆகுது, உருகி அந்த மோல்டன் மெட்டலில் விழுந்து என்ன ஜாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு வலுவான ஒரு இணைப்பு வந்து ஏற்படுது. வெல்டு செய்யப்பட்ட மெட்டல் திடப்படுதல் கீழே இருந்து மேல் நோக்கி நடைபெறுகிறது. ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பிளேட் வெர்டிகல்ல இருக்குது. ஸோ வெல்டிங் வந்து பாட்டம் டு டாப் நடக்குது. ஸோ அதே மாதிரி வெல்டு என்ன ஆகுது, வெல்டு வந்து கீழே இருந்து மேல் நோக்கி தான் நடக்குது. ஸோ அதே மாதிரி வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெல்டு மெட்டீரியல் என்ன ஆகுது, திடப்படுது இல்லையா, சாலிட் ஆகுது இல்லையா, அதுவும் கீழே இருந்து மேல் நோக்கி தான் நடைபெறுது. மேலும் திடப்படும் வெல்டு உலோகத்தின் மீது உருகிய உலோக குளம், அதாவது அந்த மோல்டன் ஸ்லாக் இருக்கு இல்லையா, அது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது வந்து நம்ம வந்து மெட்டல் நல்லா உருகி ஒரு வலுவான இணைப்பு நமக்கு ஏற்படும். ஸோ அந்த வீடியோ பாருங்க. ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். Applied for the fabrication of shells of reactive electric motors of electric locomotives by the Scientific Production Association in progress. For that purpose, the first stage entailed gradually starting sump and the round-off step on the separate construction plate. The characteristics of the unit were the following: diameter 1100 mm, wall thickness 80 mm, seam length excluding the starting sump and the round-off step 1 meter. The mounting unit 8381 SHA, designed in the Petrol Electric Welding Institute, was used in the welding process in a static mode, moving along the track in the form of an angled bar fixed on the stand of the frame structure. The assembled object was installed on the track and conveyed to the unit. The seam was formed on both sides by copper water-cooled heat molding tubes. Варка обещаете номер 7. Сварка обещаете номер 7. Это миллиметров на 15 на 20 ниже, блядь. Есть мы ее там. Ты затягай за мустуками. На цукровку. Я вижу. Надо уводить сюда, только центрально. Есть еще, миллиметров 5. Надо чуть-чуть, да.
வெல்டிங் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் பயன்படுத்துகிற முக்கியமான பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, மோல்டன் மெட்டலின் அகலத்திற்கும் மோல்டன் ஸ்லாகின் அதிகபட்ச ஆழத்திற்கும் உள்ள விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறோம். பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்ம் ஃபேக்டருங்கிறது வெல்டு பூல் விட்த் டிவைடட் பை மேக்ஸிமம் டெப்த் ஸ்லாக். ஓகே, அகலம் அதிகமாகவும் ஆழம் குறைவாகவும் இருந்தால் ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ மேலே இருக்க நம்பர் பெருசாகவும் கீழே இருக்க நம்பர் சின்னதாக இருந்தால் ஃபார்ம் ஃபேக்டர் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரூட் கேப் அதிகமாக வச்சோம்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரூட் கேப் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெல்டு பூல் விட்த் வந்து அதிகமாகிடும் இல்லையா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெப்த்து, இந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து டெப்த்து, அதாவது வெல்டு பூல் விட்த்து, வெல்டு பூல் விட்த்து வந்து இதுதான் வெல்டு பூல் விட்த்து. இது பார்த்தீங்கன்னாக்கா டெப்த்து, இந்த மோல்டன் ஸ்லாக்கோட இந்த மோல்டன் மெட்டலோட டெப்த்து. ஸோ இதுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறது. ஸோ இந்த ரூட் கேப், ரெண்டு கடையில் ரூட் கேப் வைக்கிறோம் இல்லையா, ரூட் கேப் அதிகமாக வச்சோம்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, ஸோ வெல்டு பூல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்து நமக்கு அமையும். தென் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து நம்ம அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பர் நம்ம அதிகமாச்சுன்னா என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, உருகிய உலோகம் திடப்படுதல் மெதுவான வேகத்தில் நடைபெறும். ஸோ ஸ்லோ கூலிங் இருக்கும். ஸ்லோ கூலிங் இருந்துச்சுன்னா முக்கியமாக வந்து கிராக் ஏற்படாது. இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு டைரக்ட் ரிலேட்டட்னு கேட்டிங்கனாக்கா கிராக். ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா கிராக் வராது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரூட் கேப் கொஞ்சம் அதிகமாக்கணும். ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, அந்த வெல்டு பூலோட விட்த்து டிவைடட் பை மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் ஸ்லாகு. ஸோ அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட குவாலிட்டி, அதாவது கிராக் ஏற்படாமல் நம்ம வந்து ஒரு நல்ல வெல்டிங்கை நம்ம பண்ண முடியும். செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வெல்டிங் கரண்ட். பொதுவாக வந்து நம்ம வந்து 500 ஆம்பியர்லேருந்து 1000 ஆம்பியர் வரைக்கும் இதில் பயன்படுத்துகிறோம். கரண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப உள்ளீடு அதிகரிக்கும், ஹீட் இன்புட் அதிகமாகிடும். இதனால மோல்டன் மெட்டலின் ஆழம் அதிகமாகும். ஸோ ஆழம் அதிகமாச்சுன்னா ஃபார்ம் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதனால விரிசல் வந்துடும். ஸோ கரண்ட் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் பயன்படுத்தணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன உங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுறது 3.2 எலக்ட்ரோட் பயன்படுது. அதுக்கு எவ்வளோ கரண்ட் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 700 வைக்கலாம். ஒருவேளை அந்த மெட்டல் வந்து ஈஸியாக வந்து கிராக் ஆகிற மாதிரி மெட்டல் அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து 500 கீழே கூட நம்ம வந்து கரண்ட்டை குறைச்சி யூஸ் பண்ணலாம். அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வோல்டேஜ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெல்டிங் வோல்டேஜ் வந்து மிக முக்கியமான மாறிலி ஆகும். பொதுவாக நம்ம வந்து 30 வோல்ட்லேருந்து 55 வோல்ட், அதாவது 30 வோல்ட்லேருந்து 55 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 60 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். இந்த வோல்டேஜ் அதிகரித்தா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாகும். வோல்டேஜ் அதிகரிச்சாக்கா ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த விரிசல் ஏற்படாது. விரிசல் ஏற்படாமல் எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடிப்படை உலோகத்தில் வந்து அந்த இறைவின் பக்கவாட்டு ஆழம் அதுக்கு, அதாவது சைடில் ஃபியூசன் ஆகுது இல்லையா, சைடில் ஃபியூசன் ஆகி தான் நமக்கு இணையுது. அதோட ஆழம் வந்து சைட் டெப்த் ஃபியூசன் வந்து அதிகம். வோல்டேஜ் அதிகமாச்சுனாக்கா அந்த சைட் ஃபியூசன் வந்து அதிகமாகும். ஸோ இதனால வந்து வெல்டின் அகலம் அதிகரிக்கும். வெல்டின் அகலம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன, நமக்கு வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வந்து அதிகமாகும். ஃபார்ம் ஃபேக்டர் அதிகமாச்சுனாக்கா விரிசல் ஏற்படாது. இதுதான் விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதிக தடிமன் கொண்ட மெட்டல்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் நன்மைகள். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் படி வீதம், அதாவது மெட்டல் டெபாசிஷன் ரேட் அதிகம். ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம அதில் டெபாசிட் பண்ண முடியும். தென் இதில் வந்து கோல்டு கிராக்கிங் அப்படின்ற குறைபாடு வந்து ஏற்படுறதில்லை. ஏன்னா மெட்டல் வந்து மெதுவாக வந்து குளிர்ச்சி அடையுது. ஸ்லாக் இன்க்ளூஷன், ஸ்லாக் உட்புகுதல், பொராசிட்டி, இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வராது. வெல்டிங் ஸ்பீடு அதிகம்.
அதிக கனமுடைய மெட்டலில் வந்து சிங்கிள் பாஸ்லேயே வெல்டு பண்ணலாம். ஸோ வெல்டிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிக உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்குது. இணைப்பை தயாரிக்க ஆகிற செலவு குறைவு. ஸோ ஜாயிண்ட் ப்ரிப்ரேஷனுக்கு ஆகிற செலவு நமக்கு ரொம்ப குறைவு. ஆர்க் ஃப்ளாஷ் கிடையாது. ஸோ நம்ம இதில் வந்து ஆர்க் வெல்டிங்கே கிடையாது. ஆர்க் வந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸை மோல்டன் ஸ்லாக்கை மாற்றுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஆர்க் கிடையாது. ஸோ ஆர்க் ஃப்ளாஷ்ன்ற பிரச்சனை ஆர்க் வெல்டிங்கில் இருக்க மாதிரி ஆர்க் ஃப்ளாஷ் இஷ்யூ வந்து இதில் கிடையாது. ஸ்பேட்டஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டிஸ்டார்ஷன் வந்து இதில் வந்து ஏற்படுறது கிடையாது. இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கில் டிஸ்டார்ஷன் வந்து ஏற்படுறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட நன்மைகள். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட குறைபாடுகள். இதில் வந்து வெப்ப உள்ளீடு அதிகமாக இருக்கும். ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து குளிர்க்கும் அமைப்பு அவசியம். ஸோ அந்த காப்பர் சிஸ்டம் கூல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் கம்பல்சரியாக இருக்கணும். வெல்டிங் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும், கடமுடாக இருக்கும். ஸோ வெல்டில் வந்து டஃப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வெல்டு வந்து குறைந்த கெட்டித்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் வந்து ஒன்லி வந்து வெர்டிகல் பொசிஷனில் தான் நம்ம பண்ணுறோம். ஜாப்ஸ் ரெண்டும் வந்து வெர்டிகல் பொசிஷன் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கோட பயன்பாடுகள் இது எங்கெல்லாம் பயன்படுது பார்த்தீங்கன்னா, அதிக தடிமன் கொண்ட ஃபோர்ஜிங் மற்றும் கேஸ்டிங்களை வெல்டிங் செய்ய பயன்படுது. குறைந்த கார்பன் மற்றும் நடுத்தர கார்பன், அதாவது லோ கார்பன் மீடியம் கார்பன் ஸ்டீல் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுது. அதிக வலிமை கொண்ட கட்டமைப்பு இரும்புகளை வெல்டிங் செய்ய பயன்படுது. ஸோ ஸ்ட்ரக்சரல் வெல்டுக்கு வந்து பயன்படுது. எஃகு மற்றும் நிக்கல் அலாய் போன்ற அதிக வலிமை கொண்ட அலாய் எஃகு வெல்டிங் செய்ய பயன்படுது. கனரக இயந்திரங்கள், பாலங்கள், எண்ணெய் குழாய்கள், கப்பல்கள் மற்றும் அணு உலைகள் போன்ற பெரிய கட்டமைப்பு எஃகு பிரிவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, குட். இந்த பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த பாடம் சம்பந்தமான தங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வந்து யூடியூபோட இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளமுருகு அழகப்பன்.